கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதி செய்கிற தேவன். ஏனென்றால் அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லி அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நீதியுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியை செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிற நீதியை சரிகட்டுகிற நாளின் மனதில் இருந்தது என்று சொன்னவர் நீதியை செய்கிறவர். அவர் நீதி உள்ள தேவன். அந்த நீதி உள்ள தேவன் எப்படியாம்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்று சொல்லி. அவர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அவர் நமக்கு நீதி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் முழுவதும் அநீதிக்குள் கிடக்கிறது. அநீதி நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த மனிதர்கள். இவர்களுக்கு மத்தியிலே நமக்கு, நம் பட்சத்திலே நமக்கு ஆதரவாக நீதியுள்ள தேவன் இருக்கிறார். அவருடைய நீதியினாலே நம்மை நீதிமானாக்க விரும்பினவர். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை சொல்லுது, அவருக்குள் நாம் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற அந்த நீதி, தேவன் நீதி, அந்த நீதியை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. அவர் நீதியை சரி கட்டுவதற்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, சில நேரம் நம்ம யாரையாவது ஒருத்தவங்களுக்கு போனால் நானே பழி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மனநிலைகள் சிலருக்கு இருக்கும். ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். நம்ம போய் அங்க முட்டி மோதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதி, அவர் நீதி செய்கிற தேவன். நியாயம், நீதி அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. சில காரியங்கள் நமக்கு மறைவாக கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் அவருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பாக்கியவான்கள். ஏன் என்று சொன்னால், அவர் நீதி செய்கிற தேவன். அவருடைய நீதிக்கு காத்திருப்போம் என்று சொன்னால், அந்த நீதி நம்மை பரிசுத்தமானாய் மாற்றுகிறது, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறது, நம்மை பரிசுத்தமான பிள்ளைகளாய் நம்மை நிலைநிறுத்துகிறது அவருடைய நீதியே. ஆகவே தான் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ நீதிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லைகளிலும் ஆண்டவர் நிறைவான பலன்களை தருகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய நீதியை தேடும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆகவே தான் சொல்லுகிறாரு, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் ஆண்டவரே நீ நீதி செய்யணும்னு காத்திருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அவர் நீதி செய்வார். அந்த நீதி எப்படிப்பட்டது? நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற அந்த நீதியை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் அதான் பார்க்க, நீங்க சும்மா இருப்பீர், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி தாவீதுனுடைய வாழ்க்கையில சவுல் விரோதமாய் இருந்த பொழுதும், தாவீது பல முறை வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் அதை ஒன்றும் செய்யாமல் அவர் விட்டுவிட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்றால் கர்த்தர் நீதி செய்யட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நீதிக்காக காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நீதிக்காக காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய நீதிக்காக காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அங்கே தாவீது தேவ நீதிக்கு விட்டு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நீதிக்கு நாம் விட்டு கொடுக்கும்போது, ஆண்டவருக்கு காத்து இருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் சும்மா இருக்கும் பொழுது, அவருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் ஜெயம் எடுப்போம். ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆகவே அவர் நீதி செய்கிற தேவன், அவர் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று 3வது வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய வசனம் சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை எடுத்து உயிரை எழும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அவர் தம்முடைய நீதினாலே நமக்கு நீதியை கொடுத்து நித்திய ஆவியை நமக்கு கட்டளையிட்டார் பாருங்கள். அவர் காத்திருக்கவங்களுக்கு ஒரு புது பலத்தை தருகிற ஆண்டவர், புது பலத்தை தந்து ஆசீர்வதிக்க. ஆகவே தான் சொல்லுகிறார், அவர் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி
ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்கு மகிமை. நாமும் கூட ஆண்டவருடைய நீதியை சார்ந்து கொண்டவர்களாக ஆண்டவருக்கு காத்திருப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்முடைய எல்லைகளிலே நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அவருக்கு காத்திருப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதை குறித்து ஒரு உவமை சொல்லுவாரு. ஒரு விதவை பெண் தன்னுடைய நீதிக்காக அநீதியுள்ள ஒரு ராஜாவினிடத்திலே போகிறார். அப்பொழுது அந்த இடத்துல சொல்றாரு, என்னை அடிக்கடி நான் அநீதி கர்த்தருக்கு பயப்படாதவன் அநீதி உள்ளவனாக இருந்தோம், அவள் என்னை அடிக்கடி அலட்டி கொள்ளாதபடிக்கு அவளுக்கு நியாயம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்க. அதற்கு அங்கே ஆண்டுடைய வார்த்தை லூக்கா 18 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறோம். அநீதியுள்ள நியாயாதிபதியை பாருங்க, அவரே நீதி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொன்னா, நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவராய், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமையாய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பார். இதோ அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில நீங்க என்ன காரியங்களுக்காக காத்து கிடக்கிறீங்களோ, எந்த காரியங்களுக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு நீதியை செய்கிற தேவனாய் இருப்பார். அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன், அவர் நீதியை வெளிப்படுத்துகிற தேவன். உங்கள் எல்லைகளிலே அதற்கான காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவருக்கு காத்து இருக்கிறவர்களை பற்றி வேதம் சொல்ல, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பலனடைவார்கள். ஆண்டவருடைய நீதி அவர்களுக்கு பாருங்க, காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிரியை செய்கிற ஆண்டவர் கிரியை செய்ய விட்டு கொடுக்குறவங்களுடைய எல்லைகளில் கர்த்தர் நிச்சயமாகவே கிரியை செய்வார். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் கிரியை செய்வார். அவருக்கு காத்திருந்து அவர் செயல்பட நாம் விட்டு கொடுக்கும்போது அவர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையின்படி அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு நீதி செய்கிற தேவன், கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறாங்களோ அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புது பலத்தை தருவார். அது மாத்திரமல்ல, அவருடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படி உங்களை விட்டுக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவர் நீதி செய்கிற தேவன். கண்டிப்பாக அவர் நீதியை செய்கிற தேவன், நீதியை சரி கட்டுகிற தேவன், நீதியை செய்கிற தேவன். உங்களுக்கு நீதி செய்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.